ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அதே சமயம் அடுத்தடுத்த தேர்தல்களில் யாருடன் கூட்டணி என்பது குறித்தும் அவர் ட்விஸ்ட் வைத்துள்ளார். எதிர்காலத்துல ஒரு அதிகாரத்துக்கு வரணும், கூட்டணி ஆட்சிங்கிறது இது ஒரு ஜனநாயக இயக்கம், இது ஒரு ஜனநாயக நாடு. கூட்டணி ஆட்சி உருவாக்கணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச்செயலாளர், சாதாரண கடைமனையில இருக்க தொண்டன் கூட அந்த உணர்வு இருக்கும். அது எல்லாருக்குமான உணர்வு. அது மக்கள் மன்றத்தில் என்னோட சிந்தனையான வைக்கிறேன். அந்த சிந்தனையே தவறுங்கிறது இது எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்கள் முக்கியமா ஏன் திமுக தோழர் ராஜா அண்ணன் ஏ ராஜா அண்ணன் இது வெளிப்படுத்தினார்னு தெரியல. நேற்று வந்தவர்கள் துணை முதலமைச்சராவதாக கூறுகிறார்கள். எங்கள் தலைவர் ஏன் இதுவரை ஆகவில்லை என ஏற்கனவே தான் அளித்த பேட்டி குறித்த கேள்விக்குத்தான் மீண்டும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. கூட்டணி கட்சிகளின்றி தனித்து திமுகவால் வெற்றியை ஈட்டி இருக்க முடியாது என்ற ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தே கண்டன குரல்கள் எழும்பின. அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரவிக்குமார், மற்றொரு துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு ஆகியோர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். திமுகவில் இருந்து கண்டன குரல் எழுப்பிய எம்பி ஆர் ராசாவுக்கு புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் மூலம் ஒரு கேள்வியையும் முன்வைத்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் ஒரு அமைச்சரை உருவாக்கணும்னு சொன்னோம். இது இன்னைக்கு இருக்கிறத பத்தி நான் சொல்லல. நான் இன்னைக்கு திமுகவை பத்தியோ எதுவுமே பேசல. நான் யாரு பேரையுமே சொல்லலையே. எதுக்கு சம்பந்தமே இல்லாம திமுக இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கிறது உண்மையில எனக்கும் தெரியல. நான் இன்னொரு கேட்கிறேன். நான் சமூக நீதி என்ன கேட்டுட்டாரு. ராஜா அண்ணைய பெரம்பலூர் தொகுதி விட்டு நீலகிரி போறாரு. பெரம்பலூர்ல நிக்கலாமே, சொந்த தொகுதியில் நிக்கலாமே, சொந்த தொகுதியிலே நின்று அவர் ஜெயிக்கலாமே. ஏன் அவர் பெரம்பலூர்ல நீலகிரி அனுப்பப்படுறாரு? ஏன்னா அந்த சமூக நீதியை நாங்க வலியுறுத்துறோம். ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தனிநபருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. எல்லா கட்சிகளிலும் அப்படி அவரவர் கருத்தை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுப்படும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவெடுக்கும், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கிற நல்லுறவு, கூட்டணி உறவு எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே எந்த நெருடலும் இல்லை. இருப்பினும் கட்சி, கூட்டணி மற்றும் மக்கள் நலனுக்கு ஏற்ப முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளதாக கூறி ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளார் திருமாவளவன். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மட்டுமின்றி 2029 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு கட்சி நலன், கூட்டணி நலன், மக்கள் நலன் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்கும். காஞ்சிபுரத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக பிரியா ராஜேந்திரன்.